மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த பரிசுத்தமான ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் விடியலிலே உம்மோடு ஒப்புரவாகி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கான நல்ல கால்களை எங்களுக்கு நீர் தந்து உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிற பிள்ளைகளாய் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனோடு இசைய வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பதை குறித்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். அதில் சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 இதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். விசேஷமாக இன்றைக்கு மத்தேயு 24வது அதிகாரத்தில் அந்த கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை குறித்து இன்றைக்கு மிக அக்கறையோடு நாம் கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, கடைசி காலத்தில் கள்ள உபதேசங்கள் உங்களுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டு வரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது என்பது உங்களுடைய மன பக்குவத்தை பொறுத்தது. நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிப்பார்கள், உங்களை ஏமாற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல உங்கள் மத்தியிலே வருவார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் இதை குறித்து சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார்: தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் ராஜ்யங்களை, தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு யார் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அவர்களால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் கேட்கிற நாமும் அதை கேட்டு நடக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பலர் பலவிதமாக சொல்லுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு குறை ஒன்றும் நான் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகள் எதை குறித்து பேசுகிறார்கள்? தாங்கள் ஒரு திறமைசாலிகள் என்று பேசுகிறார்களா, அல்லது நான் தான் சத்தியத்தை தெரிந்தவன் என்று பேசுகிறார்களா என்பது ஐயமாக காணப்படுகிறது. வேதம் ஒன்றுதான். அந்த வேதத்திலுள்ள எழுத்துக்கள் எழுதப்பட்ட நாளிலிருந்து புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் மாற்றப்படுவது இல்லை. அது மாறவும் மாறாது.
ஆனால் அதை பயன்படுத்தி மக்களுக்கு சொல்லுகிற ஊழியக்காரர்கள் எப்படி சொல்ல வேண்டும்? 1 பேதுரு 4:11 வாசிக்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தைகளின்படி போதிக்க கடவன். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பொய்யான உபதேசங்கள், மாறுபாடான சத்தியங்களை போதிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாகர்கோவில் பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஜெகன் என்கின்ற ஒரு ஊழியக்காரர் இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாச பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டாம், அவர்களோடு சகவாசம் கொள்ளவும் வேண்டாம், அவர்கள் கள்ளர்கள் என்று பகிரங்கமாய் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, ஒருவரை குறை சொல்லுவது எவ்வளவு எளிது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி சத்தியத்தை குறித்து தவறு என்று சொல்லுகிற அந்த ஊழியக்காரர், அவருக்கு உண்மையில் அன்பு இருந்தால் அந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் செய்வது தவறு, இது உண்மை அல்ல என்று என்றைக்காவது மனமாற்றம் அடையுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்லை, குறை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை அவனுக்கு கண்டித்து உணர்த்தி அவனை மனமாறு செய்ய வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவர் மீது எனக்கு அக்கறை இருக்குமென்றால் அவர்கள் வழிதவறி நடக்கும்போது நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவன் என்று நான் சொன்னால் என்னுடைய கடமை அந்த வழி தப்பி நடக்கிற பிள்ளைகளை சீரான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேலை. அதுதான் நல்ல உபாத்தியாயர், நல்ல போதகர். மாறாக ஒன்றையும் சொல்லாமல் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது எந்த அளவு உண்மை, எந்த அளவு அன்பு என்று யோசிக்க வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:29 நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பின் சப்தம், மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கம், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பை மீதியாக வைக்காத ஓநாய்கள், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அன்பு பிள்ளைகளே, இது தீர்க்க தரிசனத்தில் நடக்கிறது என்ற சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவாக வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. கேட்கிறவர்கள் அது உண்மையா பொய்யா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக 2 வழிகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்று நல்ல வழி, இன்னொன்று கெட்ட வழி, மரண வழி, ஜீவனுக்குரிய வழி. இதில் நடக்க வேண்டியது நம்முடைய குணம். நன்மை இன்னதென்று அவர் நமக்கு போதித்திருக்கிறார்.
அந்த நன்மையின்படி நடப்பது தான் நம்முடைய வேலை. ஆனால் இன்றைக்கு நன்மையை விட்டுவிட்டு தீமையை பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படி நன்மையான அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்று சொல்ல முடியும்? யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வரக்கூடிய கொடிய ஒரு எச்சரிப்பு என்னவென்றால் இதுதான். இதை அநேகர் நம்பி அற்புதங்கள், அடையாளங்கள், இசை இவைகளை நம்பி மக்கள் மோசம் போகிற ஒரு லோகத்தில்தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்குள் ஓநாய்கள் இருக்கும், உங்கள் மத்தியிலே ஓநாய்கள் உங்களை சுற்றி சுற்றி வரும், கள்ள போதகர்களுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். அவர்கள் ஆசை வார்த்தை காட்டி தந்திரமாய் கேடான உபதேசத்தை உங்களுக்குள்ளே வரவழைப்பார்கள். அதை பின்பற்றுகிறவர்களும் அநேகர் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று அங்கு மத்தேயு 24:12 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உபதேசத்தின் குணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாச துரோகம் இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய இயற்கையின் சீற்றங்கள், அழிவுகள் இவைகளை குறித்து சொல்லிவிட்டு விசுவாசத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இந்த உபதேசங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறதா என்பதை நான் யோசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு போதகம் பண்ணுகிறேன், இந்த போதகம் தேவனை சார்ந்து இருக்கிறதா அல்லது என்னை சார்ந்து இருக்கிறதா? அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டுமே தவிர தன்னுடைய சுய இச்சைகளுக்கு கட்டுப்படக்கூடிய விசுவாசிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு போதகர் ஒரு சபையை விட்டு மாறுதலாகி வேறு இடத்திற்கு சென்றால் அந்த போதகரை விரும்புகிற விசுவாச பிள்ளைகள் அவரோடு கூட சென்று விடுகிறார்கள், ஆலயத்திற்கு வருவது இல்லை. அப்படி என்றால் அந்த போதகருடைய பணி ஆண்டவருக்கென்று இருந்ததா தனக்கென்று இருந்ததா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியம் அல்ல நம்முடைய ஊழியம். தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியம்தான் நம்முடைய ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் கொலேசியரின் புஸ்தகத்திலே
3வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாகவும் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிற கபடமற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுகிற கபடமற்ற ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். நம்முடைய குணங்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் மனுஷரை பிரியப்படுத்துகிறதாக காணப்படக்கூடாது. எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பின் சப்தம். அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நான் பேசுகிற இந்த பிரசங்கம் எனக்கு ஒரு 1000 வியூஸ் வர வேண்டும் என்று நான் நம்பக்கூடாது. ஆனால் அதே நம்பிக்கை, இந்த 1000 பேர் இந்த வார்த்தையை கேட்டு பலனடைய வேண்டும் என்றுதான், அந்த சிந்தை தான் எனக்கு இருக்க வேண்டுமே தவிர, நான் பேசியது எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்று நான் பெருமை கொள்ளக்கூடாது. அது தேவனுக்கு உகந்தது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அதே எபேசியர் 6:8 சொல்லுகிறது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் வரும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கலாத்தியரின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும்போது, அங்கு கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தின் மகிமையை குறித்து சொல்லுகிறார். இப்போதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1:10 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஊழியம் செய்வது தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டுமே தவிர, என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியம் கடைசி காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்தியம் ஒன்றுதான். அந்த சத்தியத்தை அறிவித்த தேவனும் ஒருவர்தான். ஆனால் பின்பற்றுகிற நாம் பல கோணங்களில் பலவிதமான தப்பறையான போதகத்தை கேட்டு அதிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு நன்மை பயக்கும் என்று நம்புகிறோம். இல்லை, அது உங்களுக்கு நன்மையாக தோன்றினாலும் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். பேச்சினாலோ செய்கையினாலோ வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகர்கள் இன்றைக்கு உலகத்தில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள், அதற்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். வேதம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அதை மட்டும் நம்பி அதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாயிற்று என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒருவரை பற்றி குறை சொல்ல அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு விரோதமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற ஊழியக்காரர்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர்கள் தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அனுபவமும் ஏராளமாய் உண்டு. அதை நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அவன் சொன்ன வார்த்தைகள் நடந்தாலும், அந்த அற்புதங்கள் நடந்தாலும் அதை நம்ப வேண்டாம் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்.
இந்த அனுமானத்தை நாங்கள் பெற்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த வேத எழுத்துக்கள் தெளிவாக மறைக்கப்படாமல் எங்களுக்குள் இருக்கிறது. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என உபதேசத்தை விட்டு விடாதிருங்கள் என்று நீதிமொழிகள் 4:2 சொல்லுகிறது. தேவன் கற்பித்த ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்று வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளின்படி நடக்க வந்திருக்கிற நாங்களும் ஆண்டவரே அதன்படி நடந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் ஒரு எச்சரிப்பின் சத்தியம் உங்களுக்குள் ஆண்டவர் சொல்லி இருப்பதை நாம் கேட்டோம். அந்த வார்த்தையின்படி நடந்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியத்தின்படி நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.